என்ன பொறுத்த வரைக்கும் முத்து வின் பண்ணணும், தீபக் செகண்ட் வரணும், ஜாக்லின் தேர்ட் வரணும். இவரு பேச்சு திறமையினால அதே சமயம் அவருக்கு நல்ல அந்த ஃப்ரெண்ட்லினஸ், ஹெல்பிங் டெண்டன்சி எல்லாமே இருக்கு முத்துக்குமரனுக்கு. சௌந்தர்யாவுக்குலாம் எதுக்கு அவுட் பண்ணுறாங்கன்னே தெரியல. முத்துக்குமரனும் தோணுது. த சப்போர்ட் அண்ட் ஐ ஃபீல் மேபி முத்துக்குமரன். அன்ஷிதா போனது வந்து ஃபேர் தான் எனக்கு தெரிஞ்சு. பட் ஜெஃப்ரி வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடி இருக்கலாம் அப்படின்னு தோணுது. பிகாஸ் லைக் ஹீஸ் அ வெரி குட் பிளேயர்னு எனக்கு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்கிறவங்கள கம்பேர் பண்ணும்போது ஹிஸ் கேம் பிளே வாஸ் குட். ஹி வாஸ் ஜென்யூன் அண்ட் ஹி பிளேட் இண்டிவிஜுவல் கேம்ன்ற மாதிரி தோணுது. அன்ஷிதா வந்து நிறைய டைம் குரூப்பிசமில் இன்வால்வ் ஆன மாதிரி தோணுது. ஸோ ஐ கெஸ் அவங்க எவிக்ஷன் ஃபேர் தான். நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் போவாங்கன்னு. பட் ஆமாம், லாஸ்ட் வீக் எவிக்ஷன், டே பிஃபோர் எஸ்டர்டே ஐ திங்க் வி டிடன்ட் எக்ஸ்பெக்ட் ஆக்சுவலி போத் ஆஃப் தெம். ஆனால் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் public votes தானே, அதனால நம்ம we cannot blame anyone, we have to accept unfair eviction because of public votes தான் இது purely acceptable இல்லையா, வேற வழியே இல்லை. ஆனால் we didn't expect. எல்லாருமே அர்ணவ் எதிர்பார்த்தோம், அதுக்கப்புறம் விஷால் எதிர்பார்த்தோம், ரெண்டு பேருமே இல்லை. இன்ஸ்டெட் ஆஃப் இட் சம் அதர் டூ ஹஸ் பீன் எவிக்டட். எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி கொஞ்சம் அன்ஃபேர் எவிக்ஷன் எனக்கு தோணுது. ஏன்னா அன்ஃபேரை விட ஐ திங்க் அன்எக்ஸ்பெக்டட் எவிக்ஷன். பிகாஸ் பவித்ரா இவங்கெல்லாம் ஜெஃப்ரியை விட கொஞ்சம் கம்மி பெர்ஃபார்மிங் தான் ஆக்சுவலி. ஸோ அவங்கெல்லாம் வந்து they are actually inside. So எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி அன்ஃபேர் எவிக்ஷன் தான். அன்ஷிதா மேபி ஃபேர். ஐ திங்க் டைம் டு கோ தான் அன்ஷிதா. ஸோ ஜெஃப்ரி மேபி அண்ட் ஆல் வித் ரெஸ்பெக்ட் ஃபிசிக்கல் டாஸ்க் ஆஸ் வெல் ஆஸ் எல்லாரோட ரேப்போல ஐ திங்க் ஜெஃப்ரி இஸ் அ குட் பிளேயர். அதாவது ராணவ், பவித்ரா, ராயன் இவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் உள்ள தண்டமாக தான் இருக்காங்க. அது கம்பேர் பண்ணுறதுக்கு ஜெஃப்ரி ஆக்சுவலி இருந்திருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அன்ஷிதா போனது ஓகே தான். ஜெஃப்ரி வந்து இன்னும் கொஞ்சம் நாள் விளையாடி இருக்கலாம். அவனோட கேம் வந்து இப்போ தான் அவன் எடுத்துகிட்டு வரான். இப்போ வந்து தூக்கிட்டு வெளியே போட்ட மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. பயங்கரமாக விளையாடுறாங்க கேம் அப்படின்னா யாரை சொல்லி முத்து. அவங்க வந்து சும்மா அப்பப்போ வந்து நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போகிற மாதிரியே தான் இருந்துச்சு. அவங்க வந்து இன்னும் நல்லா க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஜெஃப்ரி நல்லா விளாண்டாரு. அவர் என்ன தான் வந்து கோவா கேங்னு ஃபார்ம் பண்ணி விளாண்டாலும் நார்மலாக அவர் கேம் பிளே நல்லா இருந்துச்சு. ஃபேர் எவிக்ஷன் தான். எதனாலனா ஜெஃப்ரியோட கேம் பிளே வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. ஒருத்தவங்க இப்போ அவங்க வந்து இந்த கிளாப்ஸ் பேஸ் பண்ணி ஒருத்தவங்களா ஸ்கிப் ஆகுற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க இருந்த அந்த டீம்ல இருந்திருந்தா மேபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அன்ஷிதா அவங்களும் அந்த மாதிரி தான். அவங்களோட கேம் பிளேயுமே கொஞ்சம் ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே இருக்கு. அவங்க அந்த லவ் அந்த இதெல்லாம் வந்து எல்லாருக்கிட்டையும் காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பிட்ட பர்சன்ட்டை மட்டும் காட்டினதுனால மேபி அவங்க எவிக்ட் ஆகிருக்கலாம். ஃபேர் விக் தான். அன்ஷிதா ஒன்றுமே பண்ணல. ஏன்னா ரொம்ப அக்ரெசிவாகவும் இருப்பாங்க. ஜெஃப்ரியும் ரொம்ப அப்படியே நிறையா பேர் அப்படியே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நிறையா செல்ல பிள்ளையாவே இருந்துட்டாரு வீட்டில். எதுவுமே ஆக்டிவாக அவர் பார்ட்டிசிபேட் பண்ணலை. அப்புறம் இங்கே உள்ளது அங்கே பேசிட்டு அங்கே உள்ளது இங்கே பேசிட்டு அப்படி பண்ணி இருந்தார். கேம்ஸ் வந்து ஓகே நல்லா ஸ்ட்ராட்டஜிக்காக தான் பிளான் பண்ணி எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு தான் பண்ணியிருக்காங்க. அவர் பெருசாக ஒன்றும் பண்ணதில்லை. ஆனால் வீட்டில் உள்ளவங்களை நல்லா டேக்கிள் பண்ணி வச்சுருந்தாருன்னு என்னோட ஒப்பீனியன். அவரோட ஸ்ட்ராட்டஜியில் ஃபேராக தான் இருக்குது. மற்ற கண்டென்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது பெருசாக எனக்கு தெரியல. நார்மலாக வீட்டில் இருக்க ஒர்க்ஸ் அப்படி பார்க்குறது ஓகே, கேம் விளையாடுறாங்க. ஆனால் அந்தளவுக்கு தெரியல மற்ற பீப்புள்ஸ் கம்பேர் பண்ணும்போது. பட் ஜெஃப்ரி வந்து போனது கொஞ்சம் அன்ஃபேராக தான் தெரியுது. அவங்க நல்லா தான் விளையாடுறாங்க, பட் அது அன்ஃபேராக தான் தெரியுது. இல்லை அவரோட இதுக்கு நல்லா தான் விளையாண்டாங்க. ஆக்சுவலி இந்த டைம் செம்ம ஃபயராக இருந்தது. லாஸ்ட் டைம் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே செம்ம போர் ஆகிடுச்சு அந்த ஓவராக அந்த புள்ளி கேங் இந்த கேங் அதுன்னு. பட் இந்த டைம் இட் வாஸ் டூ குட். லைக் நானே ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். அதனால இட் வாஸ் வெரி குட். ஜெஃப்ரியோட கேம்ஸ் இட் வாஸ் வெரி குட். எனக்கு தெரிஞ்சு லைக் அவங்க வந்து ஒரு பிளேயராக நல்லா விளாட்னாங்க. நடுவில் கொஞ்சம் அந்த கோவா கேங் அப்படின்னு மிக்ஸ் ஆனாங்க தான். பட் அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஹி வாஸ் வெரி குட். ஜெஃப்ரி பரவாயில்ல, ஹி இஸ் வெரி ஜென்யூன். ஈவன் தோ இஸ் ஸ்மால் கை, ஹி வாஸ் வெரி ஃபேர் இனஃப் டு பிளே. அப்புறம் ரொம்ப நல்ல ஜென்யூனாக விளையாடினாரு. அன்ஷிதா பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஃபேக்காக தான் தோணுச்சு அவங்களோட லவ் அஃபெக்ஷன்லாம். பட் அவங்க அதில் வின் பண்ணணும் இல்லையா, ஷி ஹேஸ் டு பாஸ் த டேஸ். அதனால அவங்க வந்து புஷ் ஆன் பண்ண மாதிரி இருந்தது. ஆமாம், எல்லா இடத்துலையுமே அவங்களோட ஆன மேக்ஸிமம் அவுட்புட் கொடுத்தாங்க. ஈவன் தென் சம்டைம்ஸ் வி கேன் சி கொஞ்சம் ஃபேக்காக தான் இருக்குது அவங்க அஃபெக்ஷன் அதெல்லாம். பட் எவிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ட்ரூலி அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் அன்ஃபேர் தான். நல்லா இஸ் ஜெஃப்ரி எப்போவுமே ஃப்ரம் த பிகினிங் ஐ திங்க் ஹீஸ் பின் அ குட் பிளேயர் ஒன்லி. ஸோ இந்த லாஸ்ட் வீக் நடந்த டாஸ்க்லாமும் அவன் ஹீ பிளேட் ப்ராப்பர்லி தான். குட் பிளேயர் ஆக்சுவலி. I don't know the reason he was evicted. I think Deepak. Muthukumaran to an extent. Ana Deepak I think is இன்னும் கொஞ்சம் better all-rounded than Jacqueline also.
ரொம்ப வியப்பாக இருக்குது எனக்கு. இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு பீஸையும் பார்த்து நகர்த்துறாரு. அது அவர் வந்துடுவார் மேலே, செம்மையாக வருவார். கண்டிப்பாக அவர் தான். சௌந்தர்யா பற்றி அவள் கியூட்டு நிறைய விஷயம் பண்ணிட்டுருக்கா. அது மட்டும் ஆனாலும் அது எப்படி சொல்கிறது, சும்மா ரியாக்ஷன் கொடுக்குறது, அந்த ரியாக்ஷன் தான் க்யூட்டுங்கிறாங்க. பட் சில டைம் அது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு செம்மையாக எரிச்சலாகும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களும் வின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வெளியே ஓட்டு விழுவுது, என்னதான் சௌந்தர்யா வெளியே போன்னு உள்ள உட்காந்து துரத்துனாலும் வெளியே இருக்கவங்க ஓட்டு போட்டு உள்ளே உட்கார வைக்கிறாங்க. அதனால அருணை பற்றி, அருணுக்கு நல்ல மனசு இருக்குது. அவன் கோவத்தை மட்டும் கொஞ்சம் அவங்க கோவத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா நல்லா போகும். கேம் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. பட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தான் ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தோணும். இல்லை, அன்ஷிதாவை விட ஆனந்தி உள்ளே இருந்திருக்கலாம். அன்ஷிதாவை கம்பேர் பண்ணும்போது ஆனந்தி நல்லா பண்ணாங்க, அவங்க உள்ளே இருந்திருக்கலாம். ஜாக்லின், முத்துக்குமரன் அவங்க 2 பேரோட கேம் பிளேயுமே ஸ்டார்டிங்லேருந்து ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கு. எங்கேயுமே அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகலை. ஸோ அதனால அன்ஷிதா கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருந்தாங்க. அப்புறம் ஜெஃப்ரி ஐ திங்க் கேம்ஸில் ஓகே நல்லா விளையாண்டாங்க. பட் ஐ திங்க் அந்த டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சு. ஜெஃப்ரி ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ தே கேவ் எவ்ரிதிங் ஃபார் ஹிம்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் யார் கேம் நல்லா விளையாடுறா பயங்கரமா? என்னை பொறுத்த வரைக்கும் ஜெக்லீன் நல்லா விளையாடுறாங்க. ஜெக்லீன், அப்புறம் தீபக்கும் நல்லா மெச்சூர்டாக விளையாடுறாரு. வேற முத்துக்குமரனும் நல்லா பேசுகிறாரு, நல்லா கேம் விளையாடுறாரு. எனக்கு முத்துக்குமரன் தான் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். ஓட் வைஸா ஆமாம். ஸோ கேமும் நல்லா மெச்சூர்டாக விளையாண்டுட்டு இருக்காரு. என்னை பொறுத்தவரையும் நல்லா விளையாடுறது முத்துக்குமரன் அவங்க, அப்புறம் ஜாக்லின் ஓகேன்னு தோணுது. அவங்க பெருசாக கேம் விளையாடல. ஐ திங்க் சும்மா பேசிட்டு இது பண்ணிட்டு அதில் இவ்வளோ தூரம் வந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது. பெருசாக அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் இல்லை. மற்றவங்க கம்பேர் பண்ணுவோம் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஷீ வாஸ் வெரி அக்ரெசிவ் அண்ட் ரூட். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஷீ குடன்ட் மெயின்டைன் த டெக்கோரம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. லைக் அன்னெசரியாக எல்லாத்துக்கும் கத்துற மாதிரி இருக்குது. அது சும்மா கத்திக்கிட்டே இருக்காங்க. டிவி போட்டாலே ரொம்ப ஃபுல்லாக சத்தம் மட்டும்தான் இருந்தது அந்த வீக் ஃபுல்லாக. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க போனது நல்லது தான். யார் பயங்கரமாக விளையாடுறாங்க? முத்து ஃபேன். முத்து அவங்க நாடி நரம்பு எல்லாம் பிக் பாஸ்னு ஊறி போயிருக்கு. இஸ் லைக் த பெஸ்ட் பிளேயர் எனக்கு தெரிஞ்சு. அவங்க யோசிக்கிற ஒரு மூவும் கேமுக்காக அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ முத்து ஃபர்ஸ்ட், தீபக் செகண்ட். எல்லாம் எல்லாரும் ஜாக்லினுக்கு அப்ளாஸ் கொடுக்குறாங்க ஆடியன்ஸு. ஐ டோன்ட் திங்க் அந்த அளவுக்கு அவங்க டிசர்விங் கேண்டிடேட்டுன்னு எனக்கு தோணலை. பட் இவர் பேச்சு திறமையினால, அதே சமயம் அவருக்கு நல்ல அந்த ஃப்ரெண்ட்லினஸ், ஹெல்பிங் டெண்டன்சி எல்லாமே இருக்குது முத்துக்குமரனுக்கு. ஹி டிசர்வ் இட் அண்ட் ஐ ட்ரூலி அக்செப்ட் இவர் தீபக், மிஸ்டர் தீபக். ஹி டிசர்வ்ஸ். ஓகே. ஆமாம், சும்மா இருக்காங்க அவங்க. ஆனால் அவங்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் இருப்பாங்க கடைசி வரைக்கும். ஓட் வைஸ் அண்ட் ஒரு டிஆர்பி ரியாக்ஷன் அது இது எல்லாமே அவங்க இது பண்ணுறதுல டிஆர்பி டெஃபினட்டாக ஏறும். ஸோ அவங்கெல்லாம் இருப்பாங்க. பர்டிகுலராக இவங்க கேம் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் தெரியல. முத்துக்குமரனும் தோணுது. த சப்போர்ட் அண்ட் ஐ ஃபீல் மேபி முத்துக்குமரன். சௌந்தர்யாவுக்குலாம் எதுக்கு அவுட் பண்ணுறாங்கன்னே தெரியல. ரியாக்ஷனுன்றதை தாண்டி இப்போ ஜாக்லின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அவங்களோட கேம் பிளே அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிறாங்க. பட் சௌந்தர்யா அப்படி கிடையாது. எல்லாமே ரொம்ப பேக் ஸ்டாப் பண்ணுறாங்க ரொம்ப ஜாக்லினா. மேபி அதனால எனக்கு பர்சனலாக தீபக் அண்ணா ரொம்ப டிசர்விங் தான் இப்போ இருக்கிற வரைக்குமே. அவங்க டைட்டில் வின்னராக சான்சஸ் நிறைய இருக்குது. அருண் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாற்றிக்கிறாங்களோ அப்படின்னு. சௌந்தர்யா அவங்க கேம் எனக்கு பெருசாக புரியல ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க இங்கே ஒன்று பண்ணிக்கிட்டு அங்கே ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கேம் எனக்கு அப்படி ஒன்றும் அதுவாக தெரியல, அப்படி ஒன்றும் விளையாடுற மாதிரி தெரியல எனக்கு. சௌந்தர்யா மட்டும் ரியாக்ஷன் மட்டும்தான், ஆக்ஷன் இல்லை. ரியாக்ஷன்ல விளையாடுறாங்க. ஆமாம். சரி, ஓகே. ஆனால் ஓவரால் நல்லா போகுதுல பிக் பாஸ்? ஆமாம், ஓகே, நாட் பேட். ஃபஸ்ட் ஏனாய் வின் பண்ணுறதுன்னா சௌந்தர்யா ஏன் ஓட்டு வருது, எதுக்கு ஓட்டு வருதுன்னே தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் முத்து வின் பண்ணணும், தீபக் செகண்ட் வரணும், ஜாக்லின் தேர்ட் வரணும். ராணா ஓடிடும். அவர் எப்படான்னு ரெடியாக இருக்கான், அவன் ஓட தான் போகிறான். இல்லை, சௌந்தர்யா என்னன்னா அதான் அவங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனில் அவங்க அட்ராக்ட் பண்ணுறாங்களே தவிர பப்ளிக்கை. மற்றபடி ஷீ இஸ் ஆல்சோ ஃபேக், ட்ரூலி ஃபேக். பிகாஸ் ஷீ அக்செப்டட் ஜாக்லின் அஸ் அ ட்ரூ ஃப்ரெண்டு. பட் என்ன பண்ணாங்க, இப்போ எவிக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா நாமினேஷனில் ஜாக்கு தான் நான் நாமினேட் பண்ணுறேன், ஏன்னா அவங்க பியோர் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் cannot be accepted.